வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஹலோ நம்மளே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராஃபிக் மேட்ச் இந்த ஜீனியஸ் அதோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். வாங்க நம்மளே நம்ம தேர்ட் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். சேட்டரோட ஆரம்பத்தில் நான் இதை முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறேன். இந்த பொண்ணு வேற கேட்குது, என்ன நடக்கிறது? பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், ஐடியாவில்லை, மற்ற தங்க குழந்தைகள் கூட திரும்பி வந்துட்டாங்க என்று சொன்னாங்க. நம்மளே இவனை வந்து வில்லன் சொல்லிக்கலாம். வில்லன் வந்து சொல்கிறான், அமைதியாக இருங்க, நீங்கள் ஏன் இவ்வளவு திடீரென்று கூட்டிங்க என்று எல்லாரும் யோசித்து கொண்டிருப்பீங்க என்று எனக்கு புரியும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படியே வில்லத்தனமாக யோசிக்கிறான். உங்களை வந்து சுத்தப்படுத்த போகிற இடம் மாறுறீங்க. ஹீரோ வில்லனும் வேறு இடத்துக்கு நந்து போய் நிற்கிறாங்க. ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகிறான், இங்கே இருடா கொஞ்ச நேரம். ஹீரோ வேறு நினைக்கிறான், அவங்க நான் பேசுகிறாங்க என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவங்க வந்து மிகவும் தூரமாக இருக்கிறாங்க, அதனால் கேட்க முடியவில்லை. ஹீரோவில் மானா வந்து சர்க்குலேட்டர் பண்ணி அவனோட காதில் வந்து கவனம் செலுத்துகிறான். தங்க வீட்டு பக்கத்தில் இருந்த பெரிய பில்டிங், இப்போது தான் பிச்செடுத்திருந்த கேட்டிருந்த ஒரு குழந்தை. வில்லன் சொல்கிறான், அவங்க சொல்வது அப்படி தான், டேரக்டிடம் மென்மையான கொஞ்சம் இடம் இருக்குது, அவர் எப்படி சொல்கிறார் என்று பார்க்கலாம். இது அழுத்த உள்ளமாக இருக்குது என்று நினைக்கிறேன், அப்படி அவன் சொல்கிறான். வில்ல வேற சொல்கிறான், அவனை வந்து வளவத்துக்குள் சேப்பாக பார்த்துக்கொள். இன்னைக்கு ஜோனையில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது. இவன் கேட்குறான், அவங்க யூனியன் சேர்ந்தவங்க என்று நீங்கள் சொல்கிறீங்க. யூனியன்ஸா ரன்னஸா? அவர்களின் 2 பேர். அவர்கள் சொல்வது அந்த பீப்பிள். ஹீரோ கேட்குறான், நீங்கள் வந்து எங்கே இருக்கிறீங்க? என்னை வந்து ஃபாலோ பண்ணு. எஸ். 2 பேரும் நடந்து போகிறாங்களா, படிக்கட்டு மேலெலாம் ஏறி அவங்கள கதவு தட்டுறான். உள்ளே யாரோ உக்காந்துக்கிறாங்க. இவளை கதவு தந்துன்னு உள்ளே போய் ஏமி அவளை ஏஞ்சி குறுகுறுன்னு இந்த சின்ன பையனை பார்க்குறா. ஹலோ சொல்கிறா, இன்றிலிருந்து இந்த பையன் வந்து உங்களை கவனித்து கொள்வான். இவளுடைய பேர் வந்து ஏமி. இவன்தான் ரென், டெமிட்டோரியிலிருந்து வந்தவன். அவனால் இன்னும் படிக்க முடியாத மாதிரி தெரியுது. அப்படித்தான் நான் போகிறேன். அவ கேட்குறா, உன்னோட வயது என்ன? ஹீரோ சொல்கிறான், எனக்கு கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகுது. இவ கேட்குறா, உனக்கு உண்மையிலே உனக்கு படிக்க தெரியாதா? இல்லை, நான் ஒருபோதும் கற்றுக்கவில்லை. சரி, நானும் அப்படித்தான் யோசித்தேன். தங்கிடம் ரொமான்டிக் சேர்ந்தவர்களிடமிருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? இவ சொல்கிறா, நாளிலிருந்து என்னை எப்படி டீச்சர் என்று கூப்பிட வேண்டும் என்று உனக்கு நான் சொல்லித்தரேன்டா. உனக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்னை வந்து அக்கான் என்று கூப்பிடலாம். வசிக்கும் கட்டணத்தில் இருப்பதாக இருந்தாலும் உன் முகத்தில் ஒரு அருமையான தோற்றம் உள்ளது. ஹீரோ கேட்குறான், ஆமாவா? எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஏன் படிக்க கற்றுக் கொடுக்குறீங்க? படிப்பு ஈவெண்ட்டு பற்றி தெரியாமல் கூட இங்கே வந்தீங்களா? படிப்பு நிகழ்ச்சி என்றால் ஒரு புக்கு வந்து சத்தமாக படிக்க வேண்டும். அது சிறப்பான நிகழ்ச்சிக்காக கூடி வந்த பீப்புள் எல்லாரும் கேட்பாங்க. சில டைம் புதிய புத்தகம் ஆசிரியரே நடத்துவாங்க, அல்லது அதை நோபல் சோசியல் சர்வீஸை தொடர்ந்து ஏற்பாட்டு செய்வது உண்டு. அப்பர் கிளாஸுக்கு பொழுதுபோக்கு என்று ஒன்று என்று சொல்லலாம். ஹீரோ கேட்குறான், அது வந்து தங்கிடத்தில் செய்யப்பட்டதா? இவ சொல்கிறா, சரி, ஆட்கள் முன்னால் ஒரு படிப்பு நிகழ்ச்சி நடத்துவாய். பிறகு குழந்தைகள் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். ஹீரோ சொல்கிறான், சிறப்பான படிப்பா? இவ சொல்கிறா, அவங்க நன்றாக படிக்கிறவங்க வந்து தத்தெடுப்பார்கள். தத்தெடுக்கும் குழந்தைகளே அவங்க வந்து காசு கொடுத்து மீண்டும் வாங்குவார்கள். உன்னை போல் இன்னும் எப்படி படிப்பு தெரியாத கூட ஒருவனுக்கு அது வேறு வேர்ல்டிலிருந்து வரும் கதையை போல் ஒலிக்க வேண்டும். என்ன அந்த குழந்தைகள் கூட பார்த்து பயப்படுவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மாட்டியில் க்யூட்டாக தடை விட்றா. ஹீரோவில் என்னோட வாழான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறா அவ. ஹீரோவும் சொல்கிறான், எஸ். இவ சொல்கிறா, ரேன், இது டாமிட்டர் ரிங்கில் இருந்து எந்த சிக்கலும் ஏற்படுத்தாதீங்க, அவங்க கூட ஒத்துப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டின்னு போகிறான். லெஃப்ட் சைடுக்கு இடம் வந்து உங்களுடையது. ஹீரோ சொல்கிறான், எஸ். யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் போகிறா கிளம்பி. ஹீரோ வேறு நினைக்கிறான், தனிப்பட்ட லாக் எவ்வளோ விசித்திரமாக இருக்குது. இவனும் கேட்குறான், ஏய், நீ உண்மையிலே டாமிட்டர் இடத்திலிருந்தா வந்த? ஓ எஸ்ன்னு சொல்கிறான். இவனும் சொல்கிறான், வாவ், இதற்கு முன்பு நான் டாமிட்டரை சேர்ந்தவர்கள் யாரும் சந்தித்ததில்லை. இவனுடைய பேர் வந்து தியோ. இவங்களுடைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து லெல்லி, ரெண்டாவதாக ஹீரோவன் பேர் வந்து ஏடன், மஞ்சள் கலர் முடியோட பேர் வந்து லோவா. ஏடா, ஃபஸ்ட்டு ஹீரோவன் சொல்கிறான், அப்போது நீ இதற்கு முன்னால் அடிக்கப்பட்டு இருக்கிற இல்லையா? கவலைப்படாத, அங்கே இருக்கிற பசங்க மாதிரி நாங்கள் மோசமானவர்களாம் இல்லை. இவன் சொல்கிறான், இனிமேல் நீ வெளியே போய் பிச்செடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமான மைண்ட் பீட்டிங் உள்ள குழந்தைகளை வாசிக்கும் நிகழ்ச்சி பங்கேற்கிறார்கள். அவர்கள் லைப்ரரி இந்த ரிஃபர்ஸ் இந்த ஆல் கெஸ்ட்டு வந்து பார்த்து கொள்வதை வந்து செய்கிறார்கள். ஹீரோ கேட்குறான், அப்படியா?
இவன் சொல்கிறான் லைப்ரரியோடைய பொறுப்பு வந்து எங்களோட அறைகள். இவன் சொல்கிறான் அங்கே உள்ள புத்தகங்களை வந்து நாங்கள் தான் எடுத்து அடுக்கி வைக்கிறோம். சரி, அப்படி என்றால் ரென்னுக்கு வந்து ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுக்கலாம். வரவேற்கிறேன், உங்களை பார்த்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹீரோ வர தூங்கினுக்கிறானா ட்ரீமில். புத்தகத்துக்குள்ள எல்லா அறிவுகளும் அதற்குள்ளே இருக்குது. ரென்னு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அவனுக்கு அது நிச்சயமாக பிடிக்கும். வாவ், நான் உண்மையிலே படிக்க விரும்புகிறேன். புக் ரீடிங் என்னோட ஆசை வந்து நிறைவேறியது. பவுலின் அம்மா அவர்கள் எல்லா காலத்திலையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். ஹீரோ வேற சொல்கிறான் ஜோன் 1. அவன் கூப்பிட்றா, ரென் கவனமாக படி, நீ படித்த புக்கை வந்து கொண்டு வா. ஹீரோ சொல்கிறான் எஸ் டீச்சர். வா, நம்ம இப்போ பார்க்கலாம். காது வலி வந்து தனிமையாக இல்லை, அந்த புத்திசாலியான வயிற்று வலி. தங்க பன்றின் ருசியான மலர், முடி நிறைந்த பெண், மிஸ் எமிலின் முகப்பான் என்பது. அது போதும் விசித்திரமான கதைகள். ஜோன் 2 நாவலுக்குள்ளே போவோம். இன்னைக்கு வந்து நல்லா ஒர்க்கு பண்ணேன். ஹீரோ சொல்கிறான் மிஸ் ஏமி தேங்க்யூ. அது வந்து என்னோட கற்பனையா. நான் இப்போது ஜோன் 2 புத்தகத்தை படிக்கலாமா? சரி, போய் தொடருங்கள். ஜோன் 2 புத்தகத்தை பெரியவர்களை கூடி வரும் இடம். இது நிச்சயமாக வேடிக்கையான விஷயங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஹீரோ சொல்கிறான் வாவ், இது வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது. இந்த புக்கு கூட இது ஒன்று தான். ஹீரோவில் அந்த நடுவில் இருக்கிற புத்தகத்தை பார்க்குறான். ஆமாம், அது வந்து யூனியன். அந்த புத்தகத்தினுடைய பேர் வந்து யூனியன், த பேட் ஆஃப் த கேட்டம் கிண்ணம் த டே அனான். அப்படித்தானா? இந்த சின்ன தூரத்தில் இருக்கும் இடத்தில் தான் நான் வசிக்கிறேனா? மேலும் வேர்ல்டில் வந்து ஒரு கிண்டம் மட்டும் 6 தன்னாட்சி கொள்கையில் அமைப்பு மறுசீரமைக்கப்பட்டது. பின்னர் மேலும் இந்த வார வந்து தடுக்கணும், பொதுமக்களை வந்து பாதுகாக்க வேண்டும். கிங்கு வந்து ஒரு அமைப்பு நிரப்பினார். அதுதான் அந்த அமைப்பு, த யூனியன். அவர்கள் அமைதியும் நிலைத்தன்மையும் உறுதிப்படுத்த 200 ஆண்டுகளுக்காக மேலாக பணியாற்றி வருகிறார்கள். அவன் கேட்குறான், அப்படி என்றால் பேக் மரி என்ற ஒருவன் ஏன் அப்படி ஓடி போக வேண்டும்? ஏன் பிச்சை எடுப்பது கெட்டதா? ஆனால் அவர் உள்ளூர் அதிகாரியிடம் நன்றாக பழகினாரே. உறுதியாக என்ன என்றால் தங்கியிடம் மற்றும் த யூனிவர்சிட்டி நல்ல உறவுடன் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த தங்கியிடம் அன்று நடந்த ஒரு ரகசியத்தை வைத்து இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலே என்னத்தான் மறைத்து கொண்டு இருக்கிறாங்க. பாய் நம்புகளே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.